பங்குச்சந்தைகள் வரலாறு காணாத ஏற்றம் காண அந்நிய முதலீடுகளும் பெரும் உதவியாக இருப்பதை மறுக்க முடியாது. இந்திய பங்குச்சந்தைகளுக்கு அந்நிய முதலீடுகள் அதிகரிக்க என்ன காரணம், 5 ஆண்டுகளில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் ஏற்றம் கண்ட புள்ளிகள் எவ்வளவு உள்ளிட்டவற்றை பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனங்கள் கூறுகின்றன. இதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் கடந்த 5 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது மும்பை பங்குச்சந்தையானது கணிசமான உயர்வை கண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது 2019ஆம் ஆண்டு 25,638 புள்ளிகள் இருந்திருக்கிறது. 2020-21ஆம் ஆண்டில் 52,516 புள்ளிகள், 2021-22ஆம் ஆண்டில் 62,245 புள்ளிகள், 2022-23ஆம் ஆண்டில் 63,583 புள்ளிகள், நடப்பு 2023ஆம் ஆண்டில் 71,000ற்கு மேல் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் உயர்ந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது சிறு முதலீட்டாளர்கள் மற்றும் உள்நாட்டு நிதி நிறுவனங்கள், இதோடு அந்நிய செலாவணி அதிகரிப்பு, அதாவது அந்நிய முதலீடுகள் நம் நாட்டில் அதிகமாக இருப்பது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதே கடந்த 5 ஆண்டுகளில் அந்நிய முதலீடு எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு 1.01 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு செய்திருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு 1.7 லட்சம் கோடி அந்நிய முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டை பார்க்கும் பொழுது 25,000 கோடி அந்நிய முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அதாவது 2021ஆம் ஆண்டு குறைந்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா அது கொரோனா காலகட்டம். கொரோனா காலகட்டத்தில் தொழில்துறையானது மந்தமாக இருந்தது. அதன் காரணமாக அந்நிய முதலீடு குறைந்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு பார்க்கும் பொழுது -1.21 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது. இது என்ன அர்த்தம் என்றால் அந்நிய முதலீடு வரவில்லை, பங்குச்சந்தைகளிலிருந்து அந்த முதலீட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று இது பொருள்படுகிறது. 2023ஆம் ஆண்டு இதுவரைக்கும் 1.5 லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்ததாக தோன்றுவது அந்நிய முதலீட்டாளர்கள் எவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்கிறார்கள் என்கிறது நமக்கு தோன்றுகிறது. முக்கியமாக வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், எந்த கட்சி வெற்றி பெறும், அந்த கட்சியினுடைய பலம் எவ்வளவு இருக்கும் என்பதை முக்கியமா பார்ப்பாங்க. அடுத்ததாக அரசியல் நிலைத்தன்மை, எவ்வளவு பெரும்பான்மையை அந்த கட்சி கொண்டிருக்கும், அந்த அரசு நிலைத்த அரசாக இருக்குமா என்பதையும் பார்க்கிறார்கள். அடுத்ததாக அந்நிய முதலீட்டாளர்கள் கவனிப்பது பொருளாதார வளர்ச்சி. நம் நாடு எவ்வளவு ஏற்றுமதி செய்கிறது என்பதை பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக பார்க்கிறார்கள். சர்வதேச பொருளாதார வளர்ச்சி என்பது சர்வதேச அளவில் எந்த இடத்தில் இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் நம் நாடு என்பதையும் அந்நிய முதலீட்டாளர்கள் கவனிக்கிறார்கள். அடுத்ததாக பணவீக்கம், கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் போன்றவற்றையும் கவனிக்கிறார்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது வங்கிகள், கார்ப்பரேட் நிறுவனங்களின் நிதிநிலை போன்றவற்றையும் அந்நிய முதலீட்டாளர்கள் கவனிக்கிறார்கள். மொத்தமாக பார்க்கும் பொழுது அந்நிய முதலீட்டாளர்கள் இந்த வருடம் அதிகமாகவே முதலீடு செய்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்தியா சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி கண்டிருப்பதுதான்.